உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பாஜகவுக்கு சாதகமான ஒன்றாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பாஜகவுக்கு சாதகமாக தவறாக பயன்படுத்துவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இது தொடர்பாக ஏற்கனவே இந்தியா கூட்டணி தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கூட இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தன்னுடைய கண்டன பதிவில் அவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கார்? கனிமொழி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது நாடு முழுவதும் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய பீகாரில் நடந்து வரக்கூடிய வாக்காளர் பட்டியலிலிருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரை நீக்கி இருக்கக்கூடிய அந்த செயலுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீக்குவது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்பும் என்றும் இந்த அநீதியை நம்மிடம் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் எதிர்த்து போராடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் அமைப்பை நம்பக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இதனை எதிர்ப்பான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஏதோ பீகார் மாநிலத்துக்கு மட்டுமல்ல, இது நமது குடியரசினுடைய ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை பற்றியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பீகாரில் தேர்தல் ஆணையம் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கி இருக்கக்கூடிய நிலையில் இது ஜனநாயக ரீதியிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தங்களுக்கு இந்த வாக்குகள் கிடைக்காது என்பதனாலே அவற்றை பாஜக அரசு நீக்குகின்றது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் தன்னுடைய அந்த எதிர்ப்பை இந்த பதிவின் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார். இந்த பீகாரில் நடைபெறக்கூடிய வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை ஏற்க முடியாது எனவும் அதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஏற்கனவே நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே பல்வேறு கட்சியை சார்ந்த எம்பிக்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதன் காரணமாக 5 நாட்களாக தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி போயிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.